பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் கேக் வீடியோ பார்க்க போகிறோம். வீட்லேயே செய்யக்கூடிய ரொம்பவே சாஃப்டாக வரக்கூடிய கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட சேர்த்துக்கிறதுக்காக ஒரு கப் வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கலாம். உருக்கின வெண்ணெயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேக் மோல்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே இந்த சைஸில் ஈயம் அல்லது சில்வர் பாத்திரம் எதுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டரை நல்லா மோல்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மைதா போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மைதாவை வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த கேக் பட்டரை மவுல்டுக்கு மாற்றிடலாம். கேக் மோல்டு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். மேலே இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கோம். இது ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே இந்த கேக் மோல்டு வச்சிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இது வேகட்டும். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் விட்டு பார்க்குறப்போ நல்லா ஒட்டாமல் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.